Hello guys, welcome back to another site video. இது வந்து எனக்கு one of the favorite projects. Finally வந்து நம்ம finish off பண்ணிட்டோம். இதோடைய பிஃபோர் வீடியோ, மேக்கிங் வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அது எல்லாமே நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஒர்க் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து முன்னாடி கம்ப்ளீட்லி எம்டியாக இருந்தது. அது ஒரு எம்டி ஸ்பேஸ். ஸோ அது மேலே வந்து நம்ம இந்த ஆஃபீஸை பில்ட் பண்ணியிருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு இதோடைய இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு ஆஃபீஸ் டூர் மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸ்டார்டிங் வித் மேனேஜர்ஸ் கேபின். இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோரில் 8mm டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ட்ராகி உள்ளே வந்த உடனே 6 லைட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெசஸ் லைட்ஸ் தான். இதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லைட்டுக்கு ஒரு சுவிட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லீனியராக 3 லைட்ஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு லூமினேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே 2 மேனேஜர்ஸ் மட்டும் தாங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் 2 ஒர்க்கிங் டெஸ்க் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எல் டைப் ஒர்க்கிங் டெஸ்க். 5x2.5 வந்து மெயின் டெஸ்க்கும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் விச் இஸ் ஆஃப் 4x1.5. இதோடைய லேமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் டு ஈச் அதராக இருக்கும். அதாவது டாப் வந்து டார்க் கலர்ஸ், டாப் அண்ட் சைட்ஸில் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் கிவ் இட் அ கான்ட்ராஸ்டிங் லுக். இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ல பார்த்தீங்கன்னா 3 ட்ராஸ் இருக்குது அண்ட் தென் 2 கபோர்ட்ஸ். ஒரு கபோர்டுக்கு மட்டும் லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கேட்ட கஸ்டமைசேஷனை பொறுத்து. இதுதான் வந்து அந்த 2வது ஒர்க்கிங் டெஸ்க். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உல்டா பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேபிளில் வந்து டாப் வந்து டார்க் கலரில் இருக்கும், பெடஸ்டல் சைட்ஸ் எல்லாமே லைட்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா டாப் வந்து லைட் கலர்ல இருக்கும், மற்றது எல்லாமே டார்க் கலர்ஸ்ல இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சிமிலர் தான். இந்த கேபினில் வந்து ஏசி கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு வால் மவுண்டட் ஃபேன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்காக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இங்கே ஒர்க் பண்ண போகிற மேனேஜர்ஸ்க்காக Chairscarte MS05 Chairscarteோடைய ஒன் ஆஃப் த ஹை அண்ட் ஹை பேக் மாடல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் கேபின். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்வே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எம்டி கேபினுக்கான என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நாங்கள் அலுமினியம் ஃப்ரேம் வித் அலுமினியம் கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனீங்கன்னா திஸ் இஸ் த எம்டி கேபின். அண்ட் இந்த ரூமில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா ரூம்ஸ்க்குமே ஆக்சஸ் பண்ணலாம். ரெஸ்டிங் ரூம், கான்ஃபரன்ஸ் ரூம் அண்ட் ஆல்சோ மேனேஜர்ஸ் கேபின். இங்கே வந்து விசிட்டர்ஸ்க்காக 2 விசிட்டர்ஸ் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். Chairscarte MS08 அண்ட் ஆல்சோ எம்டிக்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர், Chairscarteோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீமியம் சேர்ஸ். இப்போது எம்டியோடைய ஒர்க்கிங் டெஸ்க்கு வரலாம். இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டேபிள். இது வந்து 6x2.5 ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்டோரேஜ் யூனிட் 4x1.5. இதோடைய லேமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வால்நட் அண்ட் ஹைலைன் பைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைன் பைன் தான் அந்த ஒயிட்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டோரேஜ் யூனிட்டில் வழக்கம் போல் 3 ட்ராஸ் அண்ட் தென் 2 கபோர்ட்ஸ். ஒரு கபோர்டுக்கு மட்டும் ஒரு லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ton ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு பூஜா யூனிட்டும் வந்து அந்த குபேர மூலையில் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet ஹைட்டு அண்ட் தென் 1.5 feet வந்து வித்து. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அண்ட் தென் 2 லைட்ஸ் வந்து அதுக்காக தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டு ஹேவ் சம் லூமினேஷன் அட் நைட். எக்ஸிக்யூட்டிவ் டேபிளுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டோர் அண்ட் ஒரு விஷன் பேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே பிரிண்டட் ஃபிலிம்னால க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சைடில் வந்து இந்த CCTV கேமராஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு மானிட்டர் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிற எல்லா கேமராஸுக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரீவியஸாக இருந்திருக்கோம் இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் அது எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணியாச்சு. ஸோ அவங்க உட்காந்த இடத்துலயே மொத்த ஃபேக்ட்ரியும் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 2 டோர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு டோர் வந்து ரெஸ்டிங் ரூம் போகுது, another டோர் இஸ் ஃபார் கான்ஃபரன்ஸ் ரூம். ஸோ இந்த ரெஸ்டிங் ரூம் போகிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அலுமினியம் ஃப்ரேம் வித் கிளாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மால் ஒரு 8 அடி ஸ்பேஸில் ஒரு சின்ன ரெஸ்டிங் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் நேப் எடுக்கணும் இல்லை ஒரு குவிக் நேப் எடுக்கணும்னா இந்த ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பிரைவேட் ஏரியா மாதிரி. இங்கே ஒரு பெட் கம் சோஃபா மாதிரி ஒன்று ஐடியா பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா இந்த கம்பெனியோட கம்ப்ரஸர் லைன்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நாளைக்கு அவங்க இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அது வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வேளை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்காம போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பவர் லைன். ஸோ அதனால் எனி டைம் என்ன வேணால் ஆகலாம். ஸோ ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்கி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 6 feet ஒரு டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கம்மிங் டு த எலக்ட்ரிக்கல் பார்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே 5 லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 5
ஸ்பேஸ்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதனால 2 சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம். சிங்கிள் லைட் வேணும்னா சிங்கிள் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் தே வாண்ட் டு யூஸ் த ரெஸ்ட் ஆஃப் த 4 லைட்ஸ் அதுவுமே அவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டில் ஒரு விஷன் பேனல் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மாதிரி வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரிங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக பிரிண்டட் ஃபிலிமில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த சைடு இருக்கவங்களுக்கு இந்த பக்கம் என்னன்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் நடுவில் மட்டும் ஒரு கேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய மொத்த வியூவுமே வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த கேப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால் மவுண்டட் ஃபேன் மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரைவேட் ஏரியாவுக்கு. ஏசி எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வந்துட்டோம்னா ஒன்ஸ் அகெயின் வில் ரீச் தி எம்டி ரூம். இங்கே தான் கான்ஃபரன்ஸ் ரூமோடைய டோர் இருக்கு. அண்ட் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அமெரிக்கன் வால்நட்டில், அதாவது நம்ம டேபிளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே லேமினேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளஷ் டோர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டோரில் வந்து டிசைன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா சில்வர் இன்லே ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் க்ரூவ் மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளைனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டோரோடைய ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக வார்ட்ரோப்ல யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் திஸ் டோர் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் வுட். ஏன்னா அந்த சவுண்ட் அரெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு பர்பஸ்க்காக வந்து வுட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோர் வந்து நம்ம எம்டி ரூம்லேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா வி வில் என்டர் த கான்ஃபரன்ஸ் ரூம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் ரூம். இந்த ஏரியா வந்து நாங்கள் ரொம்பவே ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இங்கே தான் நடக்கும். ஸோ இந்த ரூமோடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 10. ஸோ 16 ஃபீட் இன் லென்த் அண்ட் 10 ஃபீட் அக்ராஸ் வரும். இந்த டேபிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி வரும். 12 அடி லென்த் வரும், 3 அடி வித். அண்ட் தென் ஆஸ் ஆஃப் நவ் வி ஹவ் பிளேஸ் 10 சேர்ஸ். ஸோ 10 பேர் உட்கார்ற மாதிரி நாங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு மேலே தாராளமாக இங்கே உட்கார முடியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக மூவ் அரவுண்ட் பண்ணணும், அதுக்காக வி ஹவ் அரேஞ்ச் இட் லைக் தட். ஸோ அந்த டேபிளில் வந்து 2 பாப்அப் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு யூஸ் அ லாட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், லேப்டாப்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணுறதுனால 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு சென்டராக ஒரு டிவி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் இட் தட்ஸ் அ ஸ்பிளிட் ஏசி. அண்ட் தென் கம்மிங் டு த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்பேஸையும் லூமினேட் பண்ணுறது 8 லைட்டு. ஸோ அதுக்கு 2 சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அவுட்டரில் இருக்க 4 அண்ட் தென் சென்ட்ரலில் இருக்க 4க்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த ரூமோடைய சைட் வால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜிப்சம் போர்ட்ஸ்க்கு நடுவில் கிளாஸ் ஃபுல் வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃபிங்காக கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கும்போது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபார் த ஹோல் ரூம். அண்ட் தென் ஒரு வால் மவுண்டட் ஃபேன் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸிட் ஏரியா. இங்கே ஒரு விஷன் பேனல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு அவுட் சைடில் யாராவது இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபீஸோட எக்ஸ்டீரியர் ஏரியா பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஃபேக்ட்ரி வியூ ஆப்வியஸ்லி. அண்ட் தென் திஸ் இஸ் த ஃப்ரண்ட் ஃபேஷியா ஆஃப் தி ஆஃபீஸ். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெசஸ் லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் டாப் ரைட் கார்னரில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் ரூமோடைய என்ட்ரன்ஸ் அண்ட் தென் சேம் ஃப்ளஷ் டோர் எம்டி ரூமில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே கான்செப்ட். சில்வர் இன்லே ப்ரொஃபைல்ஸ், ஃப்ளஷ் டோர் மேட் அவுட் ஆஃப் வுட் அண்ட் ஃப்ரேம்ஸ் மேட் அவுட் ஆஃப் டீக். அண்ட் தென் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேனேஜர் கேபினோடைய என்ட்ரன்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஃபுல்லாகவே பிரிண்டட் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். அதாவது டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் போட்டிருக்கோம். அண்ட் தென் இன் சென்டர் வி ஹவ் யூஸ்ட் பேரலர் லைன்ட் பிரிண்டட் ஃபிலிம். ஸோ இந்த கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசண்டான விஷன் இருக்கும். அண்ட் தென் அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அதில் அவங்க கம்பெனியோட நேம் இருக்குது. இந்த டோர், த கிளாஸ் பார்ட்டிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 mm டஃபன் கிளாஸாலேயே கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்கோம். அண்ட் தென் கீழே ஒரு லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கான்ஃபரன்ஸ் ரூம் டோருக்காகவும் ஒரு லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ தட்ஸ் pretty much it. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிமிலர் ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸில் செங்கலும் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் வெறும் இன்டீரியர் எலிமெண்ட்ஸ் வச்சு ஒரு ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா டூ கான்டாக்டர்ஸ். நாங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ் மட்டும் கிடையாது, வீடு, ஆஃபீஸ் அண்ட் இன்டீரியர் ஒர்க்கில் A to Z எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸாமே நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் in the comment section below. Until I see you again in another video, take care, stay safe and stay healthy.